ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். ரொட்டிக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்க மாதிரி ஒரு மட்டன் கடாய் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொட்டிக்கு நான் சொல்கிறேன், ஆனால் இது ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். இடியாப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நல்ல அடிக்கனமான கடாயாக எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு க்ளீன் பண்ணியிருக்க மட்டன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எலும்பு பீஸும் சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். வழக்கமாக எந்த ரெசிபியாக இருந்தாலும் நம்ம எண்ணெய் விட்டு வெங்காயம் வதக்கி தக்காளி வதக்கி எல்லாம் செய்வோம். இதுக்கு முதல்ல மட்டன் தான் சேர்த்துக்கணும். மட்டனை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு தட்டி சேர்க்குறத விட அரைச்சி சேர்த்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் போல் அதுலேயே நல்ல எண்ணெயில் வதங்கி வரணும். இப்படி பண்ணையில் பார்த்திங்கன்னா இந்த மட்டன் கடாயில் உள்ள மட்டன் பீசஸ் நல்ல ஒரு சாஃப்டாக கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பல்லாரி வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேவைப்படும். தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் காரமான பொடினா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்து திரிச்சு வச்சுருக்க பொடி. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு ஒரு மசாலா வறுத்து திரிச்சு போடுவோம், அதுலேயும் எல்லாமே சேரும். அதனால் இதில் கம்மியாக போட்டால் போதும். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தயிர் தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாம் வந்த பிறகு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் கடாய்க்கு பொதுவாக கடாயிலே தான் மட்டனை வேக விடுவாங்க. நான் இன்றைக்கி ஒரு ப்ரெஷர் பேனில் நல்லா கனமாக இருக்குன்னு ப்ரெஷர் பேனில் போட்டிருக்கேன். நீங்கள் ப்ரெஷர் குக் கூட பண்ணிக்கலாம். 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணுறீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. விசில் வைப்பீங்கன்னா ஒரு 4 விசில் வேக வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் பாத்திரத்துலேயே வேக வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும். நடுவில் எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்குரிய மசாலா பொடி தயார் பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விதை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனுங்கிறது டீஸ்பூனில் உங்களுக்கு 6 டீஸ்பூன் வரும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கணும். இது எதுவுமே எண்ணெய் விட்டு வறுக்கக்கூடாது, வெறும் பேனில் தான் வறுத்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2-3 துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு சேர்த்துடலாம். கடைசியாக ஒரு 2 அல்லது 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம். வறுத்து இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மட்டன் நல்ல பதமாக குக் ஆகிட்டு நான் சொன்ன மாதிரி கடாயிலே வேக வச்சிங்கன்னா 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ரொம்ப குழஞ்சிடாமல் வேக வச்சுக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாமே கரைஞ்சி கிரேவி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பொடியை இதோட சேர்த்துக்கணும். நம்ம இன்னும் பண்ணியிருக்கிறது 1/2 கிலோ அளவுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் குறைவாக வேணும்னா நீங்கள் பொடியை கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. இந்த பொடியை சேர்த்து லோ ஃப்ளேமில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் போட்டு வைங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக செட் ஆகிருக்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கணும். இதை முதல்ல மிக்ஸ் பண்ணி விட வேண்டாம், அப்படியே அடுப்பு அணைச்சி மூடி வச்சுடுங்க. சர்வ் பண்ணையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வறுத்து திரிச்சு போட்ட மசாலா இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரொட்டி, இன்னும் பாகிஸ்தானி ரொட்டி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வெறுமனையாக நீங்கள் பாஸ்மதி ரைஸை வடிச்சிட்டு இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.